உறவுகளுக்கு காலை வணக்கம். சவுதி அரேபியா தமாமிலிருந்து உங்கள் ஐயப்பன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க உறவுகளே? நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 3. இன்றைக்கி காலை மணி 10:50 ஆகுது. 10 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நேற்று பாலைவனத்தில் வேலையை பார்த்தோம். இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் தான் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க நம்ம ஓனரு. ஸோ திரும்ப பாலைவனத்துக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். போய் வாங்க என்ன வேலை என்னன்னு நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம். நேற்று நம்ம முதலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உறவுகள் கேள்வி கேட்டிருந்தீங்க. மீண்டும் அதே இடத்துக்கு தான் வேலைக்கு வந்திருக்கீங்களா இல்லை புது இடமானு கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நான் ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தா அதே வீட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நான் வீட்டு டிரைவராக வந்திருக்கேன். அலுவலக பணி வந்து இப்போ அலுவலகமே செயல்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால திரும்ப வீட்டு வேலைக்கே தான் வந்திருக்கேன். வேறு எங்கேயும் வரல. அதே வீடு அதே இடம் தமாம் தான் உறவுகளே. அப்புறம் இன்னொரு உறவுகள் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. சம்பளம் இப்போ எவ்வளோது ப்ரோன்னு. ஏற்கனவே 2000 ரியால் சவுதி ரியால் வாங்கிட்டு இருந்தேன். அதே சம்பளத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கேன். கொஞ்சம் தினங்கள் போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓனர்கிட்ட பேசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கணும். ஏன்னா இப்போலாம் மேரேஜ் ஆகிட்டு ஃபேமிலி ஆகிட்டு ஒரு குழந்தை ஆகிட்டு அப்படிங்கிறப்ப நம்ம இன்னும் இன்க்ரிமெண்ட் பண்ணி தான் வாங்கி ஆகணும். ஏன்னா அதே 2000 ரியால் வச்சு சமாளிக்க முடியாது. ஸோ இதான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூடியூப்பில் நிறைய பேர் உறவுகள் கேள்வி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அப்புறம் மீண்டும் நீங்கள் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ரொம்ப நன்றி உறவுகளே. வாங்க நம்ம பாலைவனத்துக்கு போய்ட்டு அங்கே என்ன வேலை என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த இடத்துல மீண்டும் வந்து ஒரு செய்தியை வந்து நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு வந்து நீங்கள் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வர போகிறீங்கன்னா எந்த வேலை வேணாலும் கொடுப்பாங்க. வீட்டு டிரைவர் வேலை மட்டும் இருக்காது, எல்லா வேலையும் கொடுப்பாங்க. நம்ம பார்த்து தான் ஆகணும். பார்க்க முடியாதுன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ புதுசாக வரக்கூடிய உறவுகள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓகேனா கிளம்பி வாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்தோடனே எனக்கு டிரைவர் வேலை ஸ்கூல் டியூட்டி எதுவுமே கொடுக்கல. வந்ததுலேருந்து இங்கே தான் டெசர்ட்டில் தான் ஒரு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம வந்தாச்சு, எந்த வேலையாக இருந்தாலும் மன திருப்தியோடு பார்க்கணும். கோபமாகவும் இதாகவும் அவங்கள்ட்டலாம் பேசக்கூடாது. கொடுக்குற வேலையை பார்த்துட்டே இருக்கணும். வேலையை வாங்க பாலைவனத்துக்கு போவோம். என்ன வேலை என்னங்கிறத அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா காலைல 9 மணிக்கு போக சொன்னாங்க. லைட்டாக தூங்கிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 10:50 ஆகிடுச்சு கிளம்பி வரதுக்குள்ளே. எங்கே போனாலும் சீட் பெல்ட் மஸ்ட்டு. நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு புதுசாக வர போகிறீங்கன்னா சீட் பெல்ட் போடாமல் இருந்துடாங்க. இதுக்கு ஃபைன் வேறு இருக்குது. சீட் பெல்ட் போட்டு வாகனத்தை இயக்குங்க. இங்கே ஓனரோட பாலைவனம் வந்து பார்த்திங்கன்னா தமாம் டு ரியாத் ரோட்டில் இருக்குது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கோம். இப்படி ஒரு 50-60 கிலோமீட்டர் வரும். இப்படியே நம்ம ஃபோனை வச்சுட்டு போக முடியாதவர்களே. இந்த ரோடோட வேகம் வந்து பார்த்திங்கன்னா 140. நம்ம இருந்தாலும் 140னா 140லே போவேனா அப்படியே மெதுவாக போயிட்டுருப்போம். வாங்க பாலைவனத்தில் போய் சந்திப்போம். உறவுகளே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் வந்துட்டோம். பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குடோன் இருக்குது. அந்த குடோனில் வந்து ஃபுல்லாக ஜாமான் இருக்குது. அது கண்ணாமண்ணான்னு கிடக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுட்டு ஒரு சில ஜாமான்களை மட்டும் இங்கே ஆர்டர் படி வைக்க சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் ஜாமான்லாம் கொஞ்சம் கச்சடா, அதாவது கொஞ்சம் வீணாக போன ஜாமான் மாதிரி தான். இதுக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, அங்கே வைக்க சொல்லியிருக்காங்க. இதான் இன்றைக்கி ஒருக்கு. நீ மட்டும் தான் பார்க்க போறியான்னு இல்லை, இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து தான் நான் பார்க்க போகிறேன். வாங்க அப்படியே பேக் கேமராவில் காட்டுறது பாருங்கள் ஒருவேளை. இது மிகப்பெரிய குடோனு. இது ஃபுல்லாக எவ்வளோ ஜாமான் இருக்குது பாருங்கள். இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணி பக்கத்து ரூமில் வைக்க சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, இங்கே ஒரு அளவுக்கு வந்துடுறாப்லையா. இங்கே 2 பேர் இருக்காங்க. நான் எல்லாம் சேர்ந்து தான் பார்க்க போகிறேன் உறவுகளே. நான் லேட்டாக வந்துட்டேன். இவங்க கொஞ்சம் ஜாமான் அள்ளி வெளில வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா, எல்லாத்தையும் பஸ் எடுத்து வெளில வச்சுட்டு முக்கியமான ஜாமானை மட்டும் உள்ளே அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுட்டு பாக்கி பக்கத்தில் வைக்கணுமா உறவுகளே. இதுதான் இன்றைக்கி டாஸ்க். இன்றைக்கி முடிக்க முடியுமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். முடிச்சிடலாம் நினைக்கிறேன். 4 பேர் இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தட்டி எப்படி சதுரமாக 4 தட்டி வச்சுட்டு சில கனமான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே எடுத்து வச்சு போர்க்கில் வச்சு தான் தூக்கணும். நம்மளால் தூக்க முடியாது. இந்த பாக்ஸாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேபிள், டைனிங் டேபிள். இது 4 பேர் தூக்கிறதுக்கு 4 பாக்ஸாக எடுத்து வச்சு அந்த தட்டியில் வச்சு ஃபோர் கிளிப் வச்சு வெளியில் கொண்டு போய் வைக்க போகிறோம் உறவுகளே. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் ஃபுல்லாக எடுத்து அடிக்காச்சு. இப்போ ஃபோர்க்கு லிஃப்ட் வச்சு தூக்கி பக்கத்து ரூமுக்கு கொண்டு போக வேண்டியதான். அடுத்து இன்னும் கொஞ்சம் வேறு இருக்குங்க. ப்ரோவலே, மதிய உணவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. ஆமாம், அந்த ரூபான்னு சொல்லுவாங்க, சாப்பாடு. அது சாப்பிட்டாச்சு. நம்ம ஒரு சிக்கன் பீஸும் எல்லோ கலரில் ரைஸ் இருக்கும். சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்.
எப்போ முடியலான்னு தெரில, வேலை ஃபுல்லாக முடிச்சு தான் போகணும்னு நினைக்கிறேன். கனரக பொருட்கள்லாம் வந்து பவர் கிளப் வச்சு தான் தூக்கி ஆகணும், நம்மளாம் தூக்க முடியாது. ஓரளவு இங்கே இப்போ பொட்டி இங்கேருந்து பொட்டிலாம் எடுத்து அங்கே அடுக்கி வச்சாச்சு. உறவுகளே, மணி நாளாயிடுச்சு. குவாசி ஜாமானை வெளில அள்ளி போட்டாச்சு, கொஞ்சம் இந்த பக்கத்தில் வச்சாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு தான் பார்க்கணுன்னு இருக்கோம். ஏன்னா இன்னும் நிறையா ஜாமான் கிடக்கு. சேர்லாம் ஸ்ட்ரைட்டாக அடுக்கி சொல்லியிருக்காங்க. ஒரே நாளில் முடியாது. ரொம்ப நாள் கழிச்சு வேலை பார்க்கறதுனால இன்றைக்கே கையெல்லாம் டயர்டாகிடுச்சு. பார்ப்போம் ஓனர் வந்த பிறகு என்ன சொல்கிறாருன்னு தெரில. சொன்னதுக்கப்புறம் இதோட வேலை முடியும்னு நினைக்கிறேன். உறவுகளே, மணி வந்து 7:30 ஆகுது, இன்னும் வேலை முடியலை. இந்த வண்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிட்டு பக்கத்தில் பார்க்கிங் பண்ண போய் சுத்தம் பண்ண இடத்துல. இதுதான் இப்போ அடுத்த வேலை நமக்கு. உறவுகளே, நேரம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுது. வேலை நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. ஓனர் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். வேலைக்கு தான் வண்டியெல்லாம் கழுவி ஒரு மணி பாட்டியாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உறவுகளே.